வணக்கம் காயத்ரி மேம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், ரொம்ப நல்லா இருக்கேன். யூசுவலா நம்ம வந்து சண்டே தான் சந்திப்போம். ஆனா இந்த வீடியோ வந்து முக்கியமா ஏன்னா வர வெள்ளிக்கிழமை வந்து எலெக்ஷன். மக்கள் வந்து ஓட்டு போட போறாங்க. நம்ம பல நாட்களா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா கடைசியா ஒரு வீடியோ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை நான் கூப்பிட்டுருந்தேன். நீங்க உங்க பிஸி ஸ்கெடியூல்ல டைமை ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் நிறைய இடத்துக்கு சுற்றுப்பயணம் செய்றீங்க. குறிப்பா கோயம்புத்தூர்ல ஒரு அட்டகாசமான ஒரு பட்டிமன்றம் வந்து பேசியிருந்தீங்க. யாருக்கு ஓட்டு போடணும், எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்லாம் ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. நல்ல சூப்பரான ஒரு பட்டிமன்றம். ஸோ களத்துல நீங்க என்ன பார்த்திருக்கிறீங்க? மக்களுக்கு கடைசியா ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போறீங்க? சார், எனக்கு வந்து இங்க நடக்கிற விஷயங்கள் ரொம்ப வருத்தத்த குடுக்குது. ஏன்னா எலக்ஷன்ல வந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு இருக்கு அப்படிங்கிறது புரியுது. அதனால தான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய கிராமங்களுக்கு கடந்த 1 வாரமா வந்து தமிழகத்துல சென்னையில ஆரம்பிச்சு, அப்படியே வந்து கும்பகோணம், மதுரை, விருதுநகர், சாத்தூர் அப்படின்னு பல இடங்களுக்கு திருச்சியில பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்கள் அப்படின்னு நான் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இங்க நான் முக்கியமா பார்க்குற விஷயங்கள் என்ன அப்டின்னா, ஒரு மிகப்பெரிய தெளிவு மக்களுக்கு இருக்கு. நமக்கு நெறைய ஸ்கீம்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால், இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள நீங்க பார்த்தீங்க அப்டின்னு சொன்னா, ஒரு 100 நாள் வேலைக்கு செல்பவர்களாக இருக்கட்டும், இந்த ரூ. 1000 ஸ்டாலின் குடுக்குற காசு அப்டிதான் அவங்க சொல்றாங்க. இது வந்து ஸ்டாலின் காசு அப்டின்னே அவங்க சொல்றாங்க. அவர்கள் எப்படி வந்து சொல்ல வைக்கப்படுறாங்கன்னு அவங்க சொல்றாங்க அப்டின்னா, நீங்க ஓட்டு போடல அப்டின்னு சொன்னா ஏன்னா இந்த பூத் ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு பூத் வைஸ் ஓட்டு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த பூத்ல நீங்க வந்து இந்த ஓட்டு எங்களுக்கு போடல அப்டின்னு சொன்னா, இனிமே உனக்கு ரூ. 1000 வராது. உங்கள 100 நாள் வேலையில இருந்து எடுத்துறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் அ திமுக பிரச்சாரம் செய்வதாக மக்களே சொல்றாங்க. நான் போயிருக்கும்போது சொல்றாங்க, "எங்களுக்கும் ஆசைதாங்க. ஆனா பூத்ல கண்டுபிடிச்சுருவாங்கல்ல. நாங்க இத நம்பி தானே இருக்கோம். அப்ப நாங்க எங்க போவோம்?" அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய மனநிலை இருக்கு. எப்படி வந்து இந்த இண்டி கூட்டணி நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி ஓட்டு கேட்காம, இவங்க வரக்கூடாதுன்னு ஒற்றை இலக்க வச்சு ஓட்டு பேசுறாங்களோ, அதே போல திமுக தான் செஞ்ச நல்ல காரியத்த சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு இல்லாம, நீங்க எங்களுக்கு ஓட்டு போடலன்னா, இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிருவோம் அப்படின்னு ஒரு த்ரெட்டனோட இருக்கிற மாதிரி எனக்கு புரியுது. ஆனால் மக்கள் வந்து ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இவர்கள் நெனச்சா இங்க எதையும் அப்படியெல்லாம் சாதிச்சிட முடியாது. ஏன்னா, இங்க மக்கள் துணை இருக்கிறாங்க. நம்மள மாதிரி உள்ள சமூக ஆர்வலர்கள் துணை இருக்கிறோம். மீடியா துணை இருக்கு. அப்படி வந்து ஒருவருக்கு அநீதி இழைக்கப்பட்டா கேட்கறதுக்கு அத்தனை பேரும் இருக்கிறாங்க. அத மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்ல நிச்சயமா அத வந்து புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா எப்படினாலும் அதாவது இவங்க வந்து ஓட்டு போட்டாலும், ஓட்டு போடலனாலும் இந்த ஸ்டாலின் குடுக்கக்கூடிய அந்த உரிமை தொகைன்னு மக்களை ஏமாத்தி முதல்ல என்ன சொன்னாங்க, எல்லா பெண்களுக்கும் 1000ன்னாங்க. அப்புறம் தகுதியுடைய பெண்களுக்கு அப்படின்னாங்க. இத குடுத்ததே பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ஷன ஒட்டி தான் குடுத்தாங்க. ஸோ இத குடுத்தா தான் மக்கள் வந்து கவர் பண்ண முடியும். எலக்ஷன்ல வந்து ஓட்டு வாங்க முடியும். இத சொல்லி மக்கள வந்து பயமுறுத்த முடியும் அப்படின்றதுக்கு தான் குடுத்தாங்க. நீங்க வந்து ஓட்டு போட்டாலும், ஓட்டு போடலனாலும் எலக்ஷனுக்கு அப்புறம் குடுக்கறதுக்கு காசு இல்ல. ஏன்னா கஜானாவ காலி பண்ணிட்டாங்க. மொத்தமா வழிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. இத வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாரி இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் மக்கள வந்து நீங்க சொன்ன மாரி அத வந்து பயம்புறுத்துறது தான். அத வந்து த்ரெட்டன் தான் பண்றாங்க. அதனால அத பத்தி பயப்படவே வேண்டாம். அதாவது இன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ற இந்த நாளோட பிரச்சாரம் முடியுது. இதுக்கப்புறமா தான் பாத்தீங்கன்னா, இந்த பங்காளி கட்சிகள் வந்து ஒவ்வொருத்தரையும் வீடு வீடா போய் பார்ப்பாங்க. குடுக்க வேண்டியதெல்லாம் குடுப்பாங்க. ஒண்ணே ஒண்ணு தாய்மார்கள் வந்து மனசுல வச்சுக்கணும். நிச்சயமா இன்னைக்கு தமிழகத்துல 95% குடும்பத்துல ஏதாவது ஒரு ஆண், அதாவது அவர் வந்து மகனாக இருக்கலாம், இல்ல கணவனாக இருக்கலாம், இல்ல சகோதரராக இருக்கலாம். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு போதைக்கு வந்து அடிமையாயிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழகம் முழுக்க ரொம்ப சகஜமா வந்து எல்லா இடத்துலயும் வந்து போதைப் பொருட்கள் கிடைக்குது. இதற்கு முன்னாடி வந்து சாராயம், இந்த டாஸ்மாக்னாங்க, அது வந்து கஞ்சா. அதையும் மீறி இன்னைக்கு வந்து அந்த மெத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் ட்ரக்ஸ் கூட எல்லா இடத்துலயும் கிடைக்குது. உங்களுக்கு அவங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னா, இது வந்து அந்த போதை வித்த காசு. உங்க குடும்பத்த அழிச்சு போதை வித்த காசு. உங்க கணவனோ, இல்ல உங்க மகனோ, இல்ல உங்க சகோதரனோ போதைக்கு அடிமையாக்கப்பட்டு, அதனால சம்பாதிக்கப்பட்டு, பல குடும்பங்களுடைய தாலி அறுக்கப்பட்டு, அதிலிருந்து குடுக்கக்கூடிய காச தான் வந்து
இந்த கட்சிகள் வந்து இன்னும் அடுத்த 2 நாள்ல வந்து உங்க வீட்டுல கொடுக்க போறாங்க. இந்த காசு வேணுமா வேணாமா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. நம்ம பல முறை வந்து சொல்லியிருக்கிறோம். 10 வருஷம் மத்திய அரசாங்கம் வந்து ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்காங்க. நிறைய நல்ல பல திட்டங்களை கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்ல திட்டங்களை கொடுத்திருக்காங்க. உலக அளவுல இந்தியா வந்து இன்னைக்கு முன்னேறி இருக்கு. அதுக்கு காரணம் இந்த 10 வருஷ ஆட்சி. இப்போ மீண்டும் வந்து மத்திய அரசாங்கம், இப்ப இருக்கக்கூடிய அதே அரசாங்கம், இப்ப இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் திரும்பவும் பிரதமரா வர போறார். அதனால நீங்க வந்து வேற யாருக்காவது ஓட்டு போட்டீங்க அப்படின்னா, இப்ப எப்படி 39 எம்பிக்கள் கடந்த 5 வருஷமா இங்க இருந்து போயிட்டு ஒண்ணுமே பண்ணாம என்ன சொல்லுவாங்க? நாங்க அழுத்தம் கொடுப்போம். நீங்க ஏதாவது கேளுங்களேன், இந்த ஏரியாக்கு இந்த திட்டம் சார் வேற வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சார். ஒரு வேர்டு கிடையாது. வலியுறுத்துவோம், போராடுவோம், வந்து அழுத்தம் கொடுப்போம், இப்படி அப்புறம் கடிதம் எழுதுவோம். இதை தவிர அவங்களால வேற எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. இல்ல இதனால மக்களுக்கு எந்த பயனாவது இருந்ததா? அதாவது நான் வந்து நீங்க இவருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லல. மக்களை நீங்க கொஞ்சம் சிந்திங்க. உங்க பகுதியில் இருக்கக்கூடிய எம்பி, இப்ப கடந்த 5 வருஷமா இருக்கக்கூடிய எம்பி ஏதாவது அந்த தொகுதிக்கு வந்து செஞ்சிருக்கிறாரா? கேட்டா நான் கடிதம் எழுதுறது யார் வேணாலும் எழுதலாம். நீங்க கூட பிரதமர் அலுவலகத்துக்கு கடிதம் எழுதலாம். நீங்க கூட எல்லா மத்திய அமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதலாம். அதுக்கு ரிப்ளை வருதா, ஆக்ஷன் வருதான்னு. ஆனா நீங்க எழுதுனா கூட மத்திய அரசாங்கம் இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கும். இந்த எம்பிக்கள் எழுதும் போது அதற்கான ஆக்ஷன் இருக்காது. ஏன்னா அதற்கு பணம் அலாட் பண்ணா அந்த பணம் மக்களுக்கு போய் சேர்றது இல்லை. அதை இவங்க தான் எடுத்துட்டு போறாங்க. அதனாலதான் மோடி அவர்கள் இந்த மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் வந்து மக்களுக்கு நேரடியா போய் சேரக்கூடிய திட்டங்களா இருக்கு. எல்லாமே உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வருது. எல்லாமே இன்னைக்கு வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றோம். நீங்க 5 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா கூட ஜிபேல வாங்குறோம். இதே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முன்னாள் நிதி அமைச்சர் என்ன சொன்னார்? அவர் தான் பொருளாதார புலி அப்படின்னு வந்து இந்தியா முழுக்க சொல்றாங்க. அவரே சொல்லிக்குவார் பல நேரம். அவர் என்ன சொன்னாரு? தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே படிச்சவங்க கிடையாது. தமிழக பெண்கள்லாம் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஆன்லைன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னாரு. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, உங்க தெருவுல கீரை விற்கிற, பூ விற்கிற, காய்கறி விற்கிற எல்லாருமே அந்த QR கோடை வச்சுக்கிறாங்க, ஜிபேல பே பண்றோம். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா ஒரு நல்ல அரசாங்கம் வர்றதுனால தான் சாத்தியமாகுது. இதற்கு முன்னாடி நம்ம வந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கோ இல்ல சென்னையில இருந்து திருச்சிக்கோ போனோம்னா எவ்வளவு மணி நேரம் ஆச்சு? இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வந்து போனோம்னா எவ்வளவு நேரம் ஆகுது? இதெல்லாம் தான் வந்து மத்திய அரசின் சாதனை. உங்களுக்கு வந்து கையில 1000 ரூபாய் கொடுக்கிறது மட்டும் நலத்திட்டம் இல்ல. பல நல்ல நலத்திட்டங்களை வந்து செஞ்சிருக்காங்க. அதனால மக்கள் வந்து யோசிக்கணும். உங்களுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 48 மணி நேரம் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. முதல்ல நான் சொல்றது என்னன்னா எல்லாருமே ஓட்டு போட போங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை எலெக்ஷன் வச்சிருக்காங்க, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் வந்து லாங் வீக்கெண்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஊர் சுத்த போயிடாதீங்க. வெள்ளிக்கிழமை காலையில போய் ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் போங்க, எதை வேணாலும் பண்ணுங்க, ஊரை சுத்த போங்க. இது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த வாய்ப்பு கிடைக்குது. அது மக்கள் வந்து யோசிக்கணும். அதை போடக்கூடிய அந்த ஓட்டை நீங்க யாருக்கு போடணும் அப்படின்னு பாருங்க. இதற்கு முன்னாடி இருந்த வேட்பாளர் ஏதாவது பண்ணாரா? ஒரு சில வேட்பாளர்கள் வேற கட்சியில இருந்தாலும் உங்க பகுதியில இருந்தா அவர் நல்ல வேட்பாளராக இருக்கலாம். அவர் உங்களுக்கு நல்லதை செய்யலாம். நீங்க அவர் நல்லவர், நல்லதை செய்வாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் ஓட்டுக்கு போடுங்க. யாரோ சொன்னாங்க, யாரோ பயமுறுத்துறாங்க, யாரோ உங்களுக்கு போதை வித்த காசு, கஞ்சா வித்த காசை கொடுக்குறாங்கன்றதுக்காக காசை வாங்கிட்டு அந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கறத நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப ரிக்வெஸ்டா கேட்கிறேன். உங்களோட எல்லா பாதங்களையும் தொட்டு வணங்கி கேட்கிறேன். இதற்கு மேல எப்படி கீழே போய் நம்ம கேட்க முடியும்னு தெரியல. ஏன்னா பல நாட்களா நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதை வந்து கடைசியா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பா சார். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒருவருக்கு 250 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க 5 வருஷத்துக்கு அப்படின்னு கணக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு 13 பைசா. 500 ரூபாய் நீங்க கொடுத்தா 26 பைசா. 1000 ரூபாய் கொடுத்தா கூட 52 பைசா. ஒரு 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 மிட்டாய் கூட அந்த 50 பைசாவுக்கு ஒருவரால அந்த 5 வருஷத்துல ஒரு நாளைக்கு நீங்க வாங்கிக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த 1000 ரூபாய்க்கோ, 500 ரூபாய்க்கோ, 250 ரூபாய்க்கோ நம்மளுடைய ஓட்டை குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்கிற தகுதியை நாம இழந்துடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அரசியலே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நாம தூங்கி எழுந்திருந்து வீட்டுக்கு தண்ணி வரதுல இருந்து காலையில நீங்க காலை கடனை குடிக்க உங்களுடைய டாய்லெட்ல இருந்து நைட்டு நீங்க தூங்குறதுக்கு தேவைப்படுற மின்விசிறிக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி வரைக்கும் அத்தனையிலும் அரசியல் இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த மத்திய அரசானது உங்களுக்கு ஸ்வச் பாரத் மூலமா டாய்லெட்டை கொடுத்திருக்கிறாங்க, ஆவாஸ் யோஜனா மூலமா வீடு கொடுத்திருக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு அந்தியோதயா திட்டம் மூலமாக நமக்கு தேவையான அடிப்படை பொருளை இலவசமா கொடுத்திருக்கிறாங்க. அதாவது அதன் மூலம் சமைக்கிறதுக்கு கேஸ் அடுப்பை கொடுத்திருக்கிறாங்க.
பெண்களுக்கு அதிக அளவுல கடன்கள் கொடுத்து அவர்களை தொழில் முனைவோராக மாத்தி இருக்கிறாங்க. வீட்டுல உள்ள பிள்ளைகளுக்கு 12ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்விங்கிற விஷயத்த கொண்டு வந்திருக்கிறாங்க. வேலைக்காக படிச்சு முடிச்ச உடனே பிள்ளைகள் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு வெறும் 0 அக்கௌண்ட்ல வந்து நீங்க ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிசி கவர் ஆகுது. 12 ரூபாய் பே பண்ணீங்கன்னா ஆக்சிடென்ட் பாலிசி கவர் ஆகுது. 120 ரூபாய் பே பண்ணீங்கன்னா உங்களுடைய முதுமை காலம் முழுவதுக்கும் பென்ஷன் கிடைக்குது. இப்படி பல திட்டங்களை இந்த கடந்த 10 வருஷத்துல 50 வருஷங்கள் 60 வருஷங்கள் இங்க இருந்த காங்கிரஸ் கூட்டணி செய்யாத விஷயத்தை இந்த 10 வருஷங்கள்ல இந்த மத்திய அரசு செஞ்சிருக்கிறாங்க. இது நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கணும். அது போக உலக நாடுகள்ல இந்தியா எப்படி மதிக்கப்படுது, ஒரு கடைக்கோடியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து மனுஷனுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதிலிருந்து உலக அரங்கத்துல இந்தியாவிற்கு என்ன மரியாதை கிடைக்க வேண்டுமோ அது வரைக்கும் யோசிச்சு யோசிச்சு அனைவருக்குமான ஒரு வளர்ச்சியாக ஒரு பேச்சளவுல இல்லாமல் எப்படி வந்து மத்திய அரசு சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ்னு அனைவரோடு சேர்ந்த வளர்ச்சின்னு சொல்லுதோ அதை ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு திட்டத்தின் மூலமும் நிலைநிறுத்தி இருக்கிறாங்க. அதற்காக மக்கள் யோசிச்சு ஓட்டு போடணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு யாரையுமே பிடிக்கல, அரசியலே பிடிக்கல, நாங்க நோட்டாவுக்கு ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க. அது ரொம்ப தவறான கருத்து. 18 வயசு நிறைஞ்ச உங்களுக்கு இருக்கிறதுல யாரு நல்ல தலைவர்னு கூட உங்களால சூஸ் பண்ண முடியலன்னா நீங்க லைஃபோட டெசிஷன்ஸை எப்படி எடுப்பீங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். இருப்பதில் யாரு நல்லவர்கள் அப்படின்னு உங்களுக்கு புரியுதோ, ஏன்னா அதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது நல்லா பேசுறவங்க எல்லாம் நல்ல தலைவர்கள் இல்ல. இன்னைக்கு அதற்கு பின்னால ஒரு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. சோ அப்படி இல்லாமல் யார் நமக்கு நல்லதை செய்ய முடியும், யாரால் நாமும் சேர்ந்து நம்முடைய சமுதாயமும் சேர்ந்து இந்தியாவும் சேர்ந்து வளர வைக்க முடியுமோ அவர்கள்ல இங்க இருக்கிறவங்கள்ல யார் அதை செய்வாங்க அப்படிங்கிறத உணர்ந்து கண்டிப்பாக ஓட்டு போடணும். ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமை மட்டுமல்ல கடமையும் கூட. இவங்க எல்லாரும் வாயில வடை சுடும் பொழுது நாம கையால ஓட்டு போட்டு மையால நம்ம இந்த தலையெழுத்தை மாத்த முடியுங்கிறத நீங்க நம்பணும், அதை செஞ்சு காமிக்கணும். அப்படி இல்லாத வரைக்கும் நாம 5க்கும் 10க்கும் அடுத்தவர்கள் கிட்ட கை நீட்டி அவர்கள் கொடுக்கிற காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற வரைக்கும் நம்மால இங்க நாம் நினைத்ததை சாதிக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றது என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர் மக்கள், அதாவது உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு. அதாவது வாழ்க்கையிலேயே ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா இதுதான். இதுக்கு மேல உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அண்ணாமலை என்னக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ அண்ணாமலை அவர்களை பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க வெற்றி பெற செய்யணும். நம்ம வந்து முன்னாடியே சொன்னோம், அவர் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டா அவர் முதல் எடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா தான் இருக்கும்னு சொன்னோம். இன்றைக்கும் அவர் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கார். 500 நாட்கள்ல என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கறத எழுத்து வடிவமா கொடுத்திருக்காரு. அது வந்து பண்ணல அப்படின்னா நீங்க அவரை மீட் பண்ணி அவர் சட்டைய பிடிச்சு கேட்கலாம், நீ சொன்னையே ஏன் செய்யல நீ. ஏன்னா சொல்றத மட்டுமே செய்யக்கூடியது, செய்யறத மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியா இன்னைக்கு வந்து நேர்மையான ஒரு அரசியல்வாதி. அதாவது நீங்க பாருங்க, அதாவது ஒரு 39 வயசுல அவர் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு, அதாவது 10 வருஷம் ஐபிஎஸ் அதிகாரியா ஒரே ஒரு சின்ன ரிமார்க் கூட இல்ல. அதாவது இந்த தப்பு செஞ்சார், இங்க லஞ்சம் வாங்கினார், இவனுக்கு ஃபேவர் பண்ணாருன்னு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கடந்த 3-4 வருஷமா எல்லா கட்சிகளும் போட்டு சல்லடை போட்டு சலிச்சு தேடி பார்த்தாங்க, எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணிருப்பானா இவன், அதை வச்சு இவனை வந்து நம்ம வந்து எங்கேயாவது பிடிக்க முடியுமான்னு. அப்படியான ஒரு கிளீனான அரசியல்வாதி. இன்னைக்கு இந்திய அரசியல்ல நீங்க எல்லா வேட்பாளரையும் எடுத்துக்கங்க, ஏதாவது ஒரு தப்பு எங்கேயாவது ஒண்ணு பண்ணிருப்பாரு. அதாவது அப்படி இல்லாம ஒரே ஒரு கிளீன் பாலிட்டிஷியன் வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிறார் அப்படின்னா அது வந்து கோவையில் இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தான். சோ அவருக்கு நீங்க நிச்சயமா ஓட்டு போடணும். காலையிலேயே போங்க, முதல் வேலையா ஓட்டு போட்டு அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற செய்யணும். ஏன்னா இப்படி ஒரு எம்பி வந்தாருன்னா ஒரு தொகுதிக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சாம்பிள் அவர் காமிப்பார். அது வந்து ஒரு மாக்கப் தொகுதியாவே மாறிடும். 5 வருஷத்துல இவர் வந்து ஒரு எம்பியா இருந்து ஒரு அமைச்சரா இருந்து இந்த தொகுதியை இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சிட்டாருன்னா வரக்கூடிய காலங்கள்ல அடுத்த எம்பிக்களுக்கு வந்து ஒரு பிரஷர் வரும்.
இதெல்லாம் அந்த தொகுதியில பண்ணியிருக்காங்க. ஓ, நம்ம தொகுதியிலும் இதை பண்ணணும் அப்படின்னு. இதுதான் அரசியல் மாற்றம். அதாவது நான் வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டு அவர் எம்பி ஆகி அவர் அமைச்சராகி பதவியில உட்கார வைங்கன்னு சொல்லல. ஒரு எக்ஸாம்பிள செட் பண்ணணும். இத பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்தடுத்து வர்றவனுக்கு இதை விட அதிகமா பண்ணணும். சோ அப்படியான ஒரு டார்கெட்டை செட் பண்றதுக்காவது அண்ணாமலை அவர்களை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கணும். சோ நிச்சயமா இந்த தேர்தல்ல எல்லாருமே வாக்களிக்கணும். மக்கள் வந்து யோசிச்சு நல்ல வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கணும். சார், முழுக்க முழுக்க சரியான விஷயத்த சொல்லியிருக்கிறீங்க. நாம வந்து அண்ணாமலை அவர் ஹோப் சேனல் மூலமா பொதுமக்கள் அனைவருக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, கண்டிப்பா ஓட்டு போடுங்க. சரியான நபர்களை தேர்ந்தெடுங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது நாமும் சேர்ந்து இந்தியாவையும் சேர்த்து வளரக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்ப நாம தவற விட்டுறக்கூடாது. ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு தவறு பண்ணி தான் நாம இந்த 3 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். திரும்பவும் இந்த எம்பி எலெக்ஷன்ல அந்த தவறை பண்ணி அடுத்த 5 வருஷத்துக்கு வெறும் ரப்பர் ஸ்டாம்பா இருக்கக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுத்து பின்னோக்கி வருவதற்குரிய வாய்ப்பை நாம உருவாக்கிடக் கூடாது. அப்படி தமிழகம் செஞ்சது அப்படின்னு சொன்னா இந்தியா முழுவதும் எப்படி நாம இன்னைக்கு வந்து இந்தியா தான் தமிழகத்துல நிறைய விஷயங்களுக்கு முன்னோடின்னு பிரதமர் சொல்றாங்களோ, அது போல தவறான முடிவுகள் எடுப்பதற்கு தமிழகம் ஒரு முன்னோடின்னு சொல்லக்கூடிய நிலைமையை நமக்கு கொடுத்துடக் கூடாது. சரியான முடிவெடுங்க. எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. யாரெல்லாம் பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்காங்களோ அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் ஓட்டு போட வையுங்க. யாராவது உடம்பு முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவர்களுக்கு உதவி செய்து அங்க கூட்டிட்டு போய் அவர்களை ஓட்டு போட வைங்க. 100% ஓட்டு அட்லீஸ்ட் ஒரு 80% வரும் பொழுது கண்டிப்பாக நிலைமை மாறும். அது தமிழகத்திலும் சாத்தியம். நீங்க அதை ப்ரூவ் பண்ணி காமிங்க. நிச்சயமா மேடம். ரொம்ப தெளிவான சிந்தனையோட ஓட்டு போடுவாங்க மக்கள் அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம். ஜூன் 4ஆம் தேதி இந்த ரிசல்ட் வரும். அந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார். வணக்கம்.